இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் நனைந்து அந்த கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த நெல்லை உற்பத்தி பண்ணா இடையில லஞ்சம் வாங்குற அரசு தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு டெல்டா மாவட்டம்னா திமுக கோட்டையாம். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கோட்டையெல்லாம் நொறுங்கி போச்சு. ஒரு முறை மக்கள் ஏமாந்துட்டாங்க, இனி ஏமாற மாட்டாங்க. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனி பிழைத்துக் கொள்வார் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. நீ எந்த வித நடிப்பு நடிச்சாலும் இந்த நடிப்பு எடுபடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல அவதாரம் எடுத்து பார்த்துட்ட, ஒன்னும் நாட்டு மக்கள்கிட்ட எடுபடல. சிந்திச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வச்சிருவார், அழகா போஸ் கொடுப்பார் தொலைக்காட்சிக்கு, அந்த படம் டிவியில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இது மாதிரி இவர் முதலமைச்சரான பிறகு 52 திட்டத்தை அறிவிச்சு 62 குழு போட்டிருக்கார். அந்த குழு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 10% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படல. நிறைவேற்றாங்களா? மக்களை ஏமாற்றி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி அமைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு உயர்த்தினாங்களா? ஆனா 100 நாள் போய் 50 நாளைக்கு வந்துட்டு, 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலையாச்சு. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு பணம் கொடுக்கல. மத்திய அரசு பேர் பழி போட்டாங்க. மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பண நிலுவையில் இருக்குது, உடனே விடுவீங்கன்னு சொன்னேன். அப்ப மத்திய அமைச்சர் சொன்னாரு, நாங்க பலமுறை மாநில அரசுகிட்ட கணக்கு கேட்டேன், புள்ளி விவரமா கணக்கு கொடுங்க, அதுக்கு உண்டான நிதி கொடுக்கணும். ஆனா அதுல முறைகேடு நடந்திருக்குது, அதெல்லாம் புள்ளி விவரம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். உடனடியாக அவரை கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து அல்கூர்ந்து ஏழை மக்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவருடைய அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் தான் 100 நாள் வேலை திட்டத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம நீங்க முதற்கட்டமாக ஒரு நிதியை விடுவீங்கள் என்று சொன்ன உடனே 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாரா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாரு, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிருக்காரா? அப்படிதான் பொய் ஆகுறி தானே, மீன் நம்பலாமா அவரு? ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆக இந்த ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து எதுவுமே திரு ஸ்டாலின் வாயிலிருந்து வராது. பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா போறதுமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.